अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे। अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधितं इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे। தேவி பாகவதம் 6வது ஸ்கந்தம் 24வது அத்தியாயம். இந்த கார்த்திகீரியார்ஜுனெல்லாம் சொல்றோம் இல்லையா, ஹைசேயர்கள் அவர்களுடைய விற்த்தாந்தம். அந்த ஹைசேயன், அதாவது ஏக வீரன்கிறவன், அவனுடைய விற்த்தாந்தத்தை பத்தி பேசுறார். இது இந்த பார்கவர், கார்த்திகீரியார்ஜுனர், ஜமதக்னி இவாளுக்குள்ள நடுவில் நடந்த சண்டை இருக்கு இல்லையா, ஏன் வந்தது, எப்படி வந்தது அப்படிங்கிறது. இது எல்லாத்துக்கும் காரணம் வினாத்மக மாய. அந்த மாயினால நம்மளுடைய குணாதிசயங்கள்லாம் ஒண்ணுக்கு மேலே ஏறுறது இறங்குறது, நம்ம அம்பாளுக்கு நமஸ்காரம் பண்ணாம இருக்கிறது, பக்தி இல்லாம இருக்கிறது. அதனால என்ன ஆகுதுன்னா, அந்த குணங்கள் நம்மளை ரொம்ப கஷ்டப்படுத்துறது. அதனால எப்பேற்பட்டவாளா இருந்தாலும், யாரா இருந்தாலும், வியாசர், விஸ்வாமித்திரர், வசிஷ்டர், விஸ்வாமித்திரர் இவாள்லாம் கூட அதுல கஷ்டப்படுறா அப்படின்ட்டு எய்யாசி கொஞ்சம் தப்பிச்சிட்டான். ஏன்னா அவனுக்கு பொறுமை இருந்தது. அவன் பெரியவா தன்னை சபிக்கும் போது தனக்கு திருப்பி சபிக்கக்கூடிய சக்தி இருந்தாலும் அடங்கி இருந்ததுனால அவன் அந்த கஷ்டத்துல இருந்து தப்பிச்சுட்டான்னு அந்த விஷயத்தை எடுத்து சொல்ற. அந்த மாதிரி ஒவ்வொன்னு எங்க முனிவர்கள் தப்பிச்சாங்க, எங்க தப்பிக்கல அப்படிங்கிற விஷயங்கள்லாம். ராஜோவாச்ச, ராஜா கேட்கிறான், பகவன் ஸ்வன்முகாம்போஜா சுதம் திவ்ய கதாரசம் ந திருப்தி மதிகச்சாமி பிபம்ஸ்து சுதயா சுகம். அதாவது நீங்க சொல்ற கதையெல்லாம் கேட்கும் போது எனக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. திருப்தியும் அதிகச்சாமி அப்படின்னா எனக்கு சந்தோஷம் வரலன்னு அர்த்தம் இல்லை, எனக்கு திகட்டலன்னு அர்த்தம். அதாவது போரும் அப்படிங்கிற எண்ணம் ஏற்படல. இந்த கதையை கேட்டாச்சு, கேட்டது போரும் அப்படிங்கிற எண்ணம் ஏற்படல. திகட்டாம மேல மேல கேட்கணும் போல இருக்கு. அதனால இந்த திருப்தியும் அதிகச்சாமி. இதுல ஒரு திருப்தின்னா என்ன ஆகும், போதுங்கிற எண்ணம் ஏற்படல, போதுங்கிற சந்தோஷம் இல்லை, மேல கேட்கணுங்கிற எண்ணம் ஏற்படுறது. நம்ம தமிழ்ல திகட்டலன்னு சொல்றோம் இல்லையா, அலுப்பு தட்டல, திகட்டல. ஐகையானாம் சமுத்பத்தி விஸ்தராத் விஸ்மய பிரதா. ஐகையானாம் சமுத்பத்தி விஸ்தராத். அந்த ஐகைய வம்சம் இருக்கு பாருங்க, கார்த்திகீரியார்ஜுன வம்சம், அதை ரொம்ப விஸ்தாரமா சொன்னேன். விஸ்மய பிரதா, அது ஆச்சரியத்தை கொடுக்கறதாவும் இருக்கு. பரம் கௌதூகலம் நேத்திர எத் விஷ்ணு கமலாபதி தேவதேவோ ஜெகநாதா சிருஷ்டிஸ்தித்யந்தகாரகா சோ அவசியம் பாவம் ஆபன்னஹ சோப்பி அஸ்வபாவம் ஆபன்னஹ பகவான் ஹரிரச்சுதா. அதாவது இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னாக்க, இதுல என்ன விஸ்மயம் என்ன அப்படின்னா, அதாவது கதையை சொன்னேன், இந்த கதையில ஆச்சரியத்தை கொடுக்கறது என்ன இருக்குன்னா, பரம் கௌதூகலம் விஷ்ணு கமலாபதி, பகவான் விஷ்ணு தேவதேவகா ஜெகநாதா சிருஷ்டி சந்தகாரகா, எல்லாத்துக்கும் சிருஷ்டி சமஹாரம் எல்லாத்துக்கும் காரணமா இருக்கிற அவர், சோத்தி அஸ்வபாவம் ஆபன்னஹா, அவரும் ஒரு அஸ்வத்தினுடைய ரூபத்தை எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. அவர் அஸ்வத்தினுடைய சூழ்நிலையை எடுத்ததுனால, அஸ்வத்தினுடைய ரூபத்தை எடுத்ததுனால, அந்த அஸ்வத்திலிருந்து ஆரம்பிச்சதுதான் ஹரிய வம்சம். அதுதான் அங்க விஸ்மயத்துக்கு காரணம். பகவான் ஹரி ரச்சுதா பரதந்திர கதம் ஜாதகா. அவர் எப்படி இந்த மாதிரி பரதந்திரகா, அதாவது அஸ்வத்தை எடுக்கக்கூடிய சூழ்நிலைக்கு, அதாவது யாரோ அவரை டைரக்ட் பண்ணிருக்கார், இல்ல அவருக்கும் ஏதோ தலைவிதி, இல்ல அவருக்கும் ஏதோ என்னாகும், ஏதோ ஒரு கர்மாவனுடைய பலனை அனுபவிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அந்த மாதிரி ஏற்பட்டு விடுத்தா இல்லையா. என்ன அசுபாவத்தை எடுக்கிறாருன்னு சொன்னா, அதாவது சிவன் போய் அசுபாவம் எடுத்து லட்சுமியை காப்பாத்து அப்படின்னு லட்சுமி சாபத்திலிருந்து விடுவின்னு சொல்லியிருக்காருன்னு சொன்ன உடனே, விஷ்ணு அசுபாவத்தை எடுத்து லட்சுமியை அந்த சாபத்திலிருந்து விடுவிக்கிறதுக்காக வர வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது இல்லையா. அது ஏன் ஏற்பட்டது, ஏன் அவர் அசுபாவத்தை எடுக்க வேண்டி வந்தது? அசுபாவத்தை எடுக்கக்கூடிய கம்பல்ஷனுக்கு பரதந்திரகான்னாக்க புறத்தியாருடைய கண்ட்ரோல்ல இருக்கிற மாதிரி அந்த சூழ்நிலைக்கு அவர் ஏன் தள்ளப்பட்டார்? பரதந்திர கதஞ்சாதா சுதந்திர புருஷோத்தமஹா. அவர் எப்பவுமே சுதந்திரமா இருக்கிறவர் இல்லையோ, புருஷோத்தமர் இல்லையோ.
சுதந்திரமானா அவர் யாருடைய இதுலயும் இல்ல, கண்ட்ரோல்லையும் இல்ல. அவருடைய கண்ட்ரோல்ல தான் உலகமே இருக்கே ஒழிய அவர் யாருடைய கண்ட்ரோல்லையும் இல்ல. அவர் யாருடைய கண்ட்ரோல்லையும் இல்லைன்னு அப்படி இருக்கும்போது அவர் எப்படி பரதந்திரரா புரட்சியாருடைய கண்ட்ரோல் இருக்கிறவரா ஆனார்? ஏதன்மே சம்சயம் பிரம்மன் சேத்து மர்கசி சாம்பிரதம். இந்த சந்தேகத்தை நீக்குங்கோ. சர்வஜஸ்தம் முனிசிரேஷ்ட ப்ரூகி விற்த்தாந்தம் அத்புதம். சர்வஜஸ்தம், நீர் எல்லாம் அறிந்தவர், சகல விஷயங்களையும் அறிந்தவர். அதாவது உங்களுக்கு நடந்த கதை மட்டும் இல்ல, ஒரு விற்த்தாந்தம் நடந்திருக்குன்னா அந்த விற்த்தாந்தம் ஏன் நடந்திருக்கு, அந்த விற்த்தாந்தம் நடக்கும்போது அந்த விற்த்தாந்தத்தில் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் அவ மனசுல என்னென்ன நினைச்சிட்டு இருந்திருக்கா, என்ன விதமான ஒரு அல்டிமேட் ஒரு அல்டீரியர் மோட்டிவ்ஸோட அவ மூவ் பண்ணிருக்கா அப்படிங்கிற விஷயங்கள்லாம் கூட தெரிஞ்சுக்க சக்தி படைச்சவரா நீர் இருக்கு. ஸோ கதைன்னா ஏதோ நடந்த இன்சிடென்ட்டை மட்டும் சொல்லிட்டு போல, அதனுடைய காரண காரியங்களையும் நீர் அறிவீர், அதனுடைய கான்சிக்வன்சஸ் எல்லாமும் உங்களுக்கு தெரியும். ஸோ சகலமும் தெரிஞ்சவரா இருக்கிறதுனால நீர் தான் இந்த விஷயத்தை சொல்ல முடியும், சொல்லணும், என்னுடைய சந்தேகத்தை போக்கணும்னு ஜனமேஜின்னு கேட்கிறான். அப்ப வியாசர் சொல்றார், திருணுராஜன் பிரவக்ஷியாமி சந்தேகத்தியாசிய நிர்ணயம். உன்னுடைய சந்தேகத்தினுடைய நிர்ணயம், பதில், சந்தேகத்தை தீர்த்து வைக்கிறதுக்கு சொல்றேன். யதாசுருத்தம் மயா பூர்வம் நாரதாத் முனிசப்தமாத். நாரதர், முனிவரான நாரதர் தேர்ந்து எப்படி கேட்கப்பட்டதோ இதுக்கான காரணம், விஷ்ணு எப்படி பரதந்திரரானாருங்கிற விஷயம் நாரதர் தேர்ந்து நான் எப்படி கேட்டேனோ அந்த விஷயத்த நான் உனக்கு சொல்றேன். பிரம்மணோ மானச புத்திரா நாரதோ நாம தாபசா. பிரம்மாவனுடைய மானச புத்திரர்கள் நிறைய பேர் இருக்கா, அதுல நாரதர்னு ஒருத்தர், அவரும் பிரம்மாவுடைய மானச புத்திரர். அதாவது பிரம்மா என்ன பண்ணார், சிருஷ்டிக்கணும், ரிஷிகள் வந்தா தேவையில்லைன்னு நினைச்சார். அந்த ரிஷிகள் வரும்போது வசிஷ்டாதி ரிஷிகள், பிரஜாபதிகள் இவெல்லாம் வரா இல்லையா, அந்த மாதிரி அப்படி வந்தவர்ல நாரதரும் ஒருத்தர். தாபசா, அவரும் ஆரம்பத்திலிருந்தே தபஸ்ல ஈடுபட்டு இருக்கிறவர். சர்வஜா, எல்லாம் அறிந்தவர். சர்வகா, எங்கும் செல்லக்கூடிய சக்தி படைத்தவர். சாந்தகா, சர்வலோக பிரியா கவிதி. சர்வலோக பிரியா, எல்லா லோகத்துக்கும் பிரியமானவர், கவிதி. சச்ச ஏகதா முனிசிரேஷ்டா விசரன் பிருத்திவி நிமாம். ஒரு தடவை இந்த பூமியில அவர் சுத்தி நடந்துட்டு இருக்கும் போது அவர் என்ன பண்ணார், வாதையன் மகத்தியின் வீணாம். அவர்கிட்ட இருக்கிற வீணைக்கு பேரு மகத்தின்னு பேரு. அதாவது 4 பேர் வீணை வச்சுருக்கா, தும்புரு, நாரதர், பார்வதி எல்லாம் வச்சுருக்காரு இல்லையா. ஒவ்வொருத்தருடைய வீணைக்கும் ஒரு பேர் உண்டு. பார்வதியோட சரஸ்வதியோட வீணைக்கு கச்சபின்னு பேரு, நாரதருடைய வீணைக்கு மகத்தின்னு பேரு, இந்த மாதிரி. ஸோ அப்ப வந்து மகத்தியின் வீணா, மகத்திங்கிற தன்னுடைய வீணைய வாதையன் வாசித்து கொண்டு ஸ்வர தான சமன்விதம். அது எப்படி இருக்குன்னாக்கா, அந்த வீணா ஸ்வர தானம், ராகம் தானம் பல்லவின்லாம் சொல்றோமே, அந்த மாதிரி ஸ்வரத்தோடையும் தானத்தோடையும் கூடினதாக வீணையை வாசிட்டு போயிட்டு இருக்கார். பிருகத் ரதந்தராதீனாம் சாம்னாம் பேதான் அநேகசா. அவர் அதுல வாசிக்கிறது என்ன வாசிக்கிறாருனாக்க, சாமால 2 முக்கியமான சாமா, பிருகத் சாமா ரதந்தர சாமான் 2. அந்த பிருகத் சாமாவையும் ரதந்தர சாமாவையும் அதுல வரக்கூடிய பாக்கி பேதங்கள் என்னென்ன இருக்கோ, ஸோ அதெல்லாம் பல விதமாக அந்த வீணையில அவர், அதாவது சாமகானம் பண்ணிட்டு அந்த சாமாவெல்லாம், சாமான்றதே டியூன் அர்த்தம், அந்த டியூன்ஸ் எல்லாம் அந்த வீணையில வாசிட்டு அவர் போயிட்டு இருக்கார். பலவிதமான ஸ்வரதானத்தோடையும் வாசிட்டு இருக்கார். அந்த பிருகத் ரதந்திர சாமாக்களையும் அதனுடைய பேதங்கள், அதனுடைய வெரைட்டிஸையும் வாசிட்டு போயிட்டு இருக்கார். காயன் காயத்ரம் அமிர்தம் சம்பிராப்ரோத மமாஸ்திரமம். காயன் காயத்ரம் அமிர்தம், காயத்ர சாமா அதுவும் வாசிட்டு அவர் என்ன பண்றார், அப்படியே பலவித சமாக்களை வாசிட்டு அப்படியே மம ஆசிரமம் சம்பிராப்தா, என்னுடைய ஆசிரமத்துக்கு அவர் வந்து சேர்ந்தார். அங்க என்ன எடுத்துனாக்க, சம்யாப்ராசம் மகாதீர்த்தம் சரஸ்வத்யா சுபாவனம் நிவாசம் முனிமுக்கியானாம் சர்மதம் ஞானதம் சதா. அந்த ஆசிரமம் எப்படி இருக்குன்னார், சம்யாப்ராப்தம் மகாதீர்த்தம், அது வந்து மகாதீர்த்தம், மிகுந்த புண்ணியமான தீர்த்தம். சரஸ்வத்யா சுபாவனம், சரஸ்வதியினுடைய கரையில் இருக்கிறது, சரஸ்வதியினுடைய ஒரு காட். சம்யா பிராப்தம், அது வந்து சம்யா அப்படிங்கிற ஒரு இடம், அந்த பிராப்தம். அதுல வந்து என்ன, நிவாசம் முனிமுக்கியானாம் சர்மதம், சர்மன சுகம், சுகத்தை கொடுக்கக்கூடியது. ஞானதம், எல்லாருக்கும் ஞானத்தையும் அந்த இடத்துல தபஸ் பண்ணும்போது தபசனுடைய பலன் உடனே ஏற்படும். அதனால ஞானதம் சர்மதம், முனிவர்கள் வந்து எந்த விதமான கஷ்டமும் இல்லாம தங்க தபஸை பண்ணலாம். ஸோ தபஸ் பண்றதுக்கு ஏற்ற விதமா சுகத்தை கொடுக்கக்கூடியதாகவும் ஞானத்தை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கிறது. அபியுத்தானாதிகம் சர்வம் கிருத்தவான் அர்ச்சனாதிகம் அர்ஜ்யபாஜ்ய விதியும் கிருத்வா தஸ்ய ஆசனஸ்திதஸ்ய உபவிஷ்ட சமீபேகம் முனேகே அமித தேஜசா. அவர் வந்த உடனே நம்ம என்ன பண்றேன், அதாவது
தம் ஆகதம் அகம் பிரேக்ஷிய பிரம்மபுத்திரம் மகாத்யுதி. மகாத்யுதி மிகுந்த ஒளியுடன், பிரம்மவர்த்தஸ் மிகுந்த ஒளியுடன் கூடினவர் பிரம்மவர்த்த பிரம்மபுத்திரம், பிரம்மாவனுடைய மானசபுத்திரர். அவர் ஆகதம் என்னுடைய ஆசிரமத்துக்கு வந்ததை பார்த்தேன். அவர் வந்த உடனே பார்த்த உடனே என்ன பண்ணோம், உட்காந்துட்டே வாங்கோன்னு சொல்லக்கூடாது. பெரியவாள்லாம் வர அப்படின்னு சொன்னோம்னாக்க நம்ம வாங்கோன்னு கூப்பிடுறோம், இருந்த இடத்துல உட்காந்துட்டே வாங்க வாங்க அப்படின்லாம் சொல்லக்கூடாது. எழுந்திருந்து போய் அவளை ரிசீவ் பண்ணணும். அப்படி எழுந்திருந்து போய் ரிசீவ் பண்றதுக்கு பாருங்க, அதுக்கு பேரு தான் அபியுத்தானம்னு பேரு. அபியுத்தானாதிகம். அந்த மாதிரி எந்த முறையில, அதாவது கை கூப்பிட்டு போனோம், எழுந்திருந்து போனோம், பெரியவாளா இருந்தா நம்ம நமஸ்காரம் பண்ணணும், விழுந்து நமஸ்காரம் பண்ணணும். இந்த மாதிரி சகலமான முறைகள்ல எப்படி ரிசீவ் பண்றதோ ப்ராப்பரான முறையில, அதுக்கு பேர் அபியுத்தானாதிகம். அபியுத்தானம்னா எழுந்திருந்து ரிசீவ் பண்றது, அதாவது எதிர்கொண்டு அழைக்கிறது. எழுந்திருந்து போய் எதிர்கொண்டு அழைக்கிறதுக்கு பேர் அபியுத்தானம். நம்ம எதிர்கொண்டு அழைத்தல்னு சொல்றோம் இல்லையா, அந்த எதிர்கொண்டு அழைத்தல் அப்படிங்கிறது அபியுத்தானம். அபியுத்தானாதிகம்னா அபியுத்தான எக்ஸெட்ரா என்னென்ன பண்ணணுமோ எல்லாத்தையும். அபியுத்தானாதிகம் சர்வம் கிருத்தவான் அர்ச்சனாதிகம். அர்ச்சனாதிகம்னா அவருக்கு அர்ச்சனை. அர்ச்சனைன்னு சொன்னா அவர் கௌரவிக்கிறது, அவரை போற்றி புகழ்ந்து 2 வார்த்தை சொல்லி, நீங்கள்லாம் பெரியவா, ரொம்ப அபூர்வமா வந்ததே ரொம்ப பெரிய புண்ணியம் அப்படிங்கிற மாதிரி அர்ச்சனாதிகம் அதெல்லாமும் பண்ணி, அர்க்கிய பாத்திய விதியம் கிருத்துவா, கையெலும்புறதுக்கு கால் அலம்புறதுக்கு எல்லாம் ஜலம் கொடுத்து, கையெலும்புறதுக்கு இந்த சந்தனம் இதெல்லாம் கரைச்ச ஜலம் இருக்கு பாருங்க, அது பாத்தியம். கால் அலம்புறதுக்கு கால அலம்பி விட்டு உட்கார வச்சு கால அலம்பி அப்படின்னு. சசிய ஆசனம் ஆசன ஸ்திதசி, அவருக்கு உட்காரத்துக்கு ஆசனமும் கொடுத்து, ஆசன ஸ்திதிய அவர் சீட்ல உட்கார்ந்த உடனே உபவிஷ்ட சமீபேகம் முனேகே அமித தேஜசா, மிகுந்த ஒளியுடைய அந்த முனிவருடைய பக்கத்துல நான் அமர்ந்தேன். அவர் அமர்ந்தவுடன், அவருக்கு முன்னாடி நம்ம உட்காரக்கூடாது, அவர் அமர்ந்தவுடன். ஸோ அவர் உட்கார்ந்த உடனே என்ன பண்ணா, உபவிஷ்டா சமீபேகம் திருஷ்டுவா விஸ்ரமிணம் சாந்தம் ஞானதம் நாரதம் ஞானபாரதம். திருஷ்டுவா விஸ்ரமிணம், கொஞ்சம் டயர்டா இருக்கார். சாந்தம் நாரதம் ஞானபாரதம். சமபிருச்சம் அகம் ராஜன் எத் திருஷ்டோகம் துவயாதுனா. தம் அபிருச்சம் அகம் ராஜன், ஏ ராஜன் தம் அபிருச்சம், அவரை நான் கேட்டேன். எத் திருஷ்டோகம் துவயாதுனா, எந்த கேள்வி நீ என்ன கேட்டியோ அந்த கேள்விய, விஷ்ணுயே பரதந்திரதா இருக்கார். விசிரமணம்னா சிரம பரிகாரம் பண்ணிட்டு இருக்காருன்னு அர்த்தம். அசாரேஸ்மின் சம்சாரே பிராணினாம் கிம் சுகம் முனே. அசாரே அஸ்மின் சம்சாரி, இந்த சம்சாரம் நம்ம நிம்மதியா பர்மனண்டா எப்போ சந்தோஷமா இருக்க முடியாதோ அப்படி இருக்க முடியாது. இந்த சம்சாரத்துல பிராணினாம் கிம் சுகம் முனே, ஜனங்களுக்கு சுகம்ங்கிறது எது, எங்க எப்ப இருக்கு, எது சுகம்னு சொல்ல முடியும். அதான் நம்ம எதை சுகம்னு நினைக்கிறோமோ அதான் பகவத்கீதையில சொன்னார் பாருங்க. அதாவது எது எத்ததக்ரே அமிர்தமிவ பரிணாமே விஷோபமம். முதல்ல நம்மளுக்கு சந்தோஷமா இருக்கு, நிம்மதியா இருக்கு அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா அது என்ன ஆகுது, இட் டர்ன்ஸ் அவுட் டு பி பாய்சனஸ். அது உடம்புக்கு ஒத்துக்காததா, இல்ல நம்ம மனசுக்கு ஒத்துக்காததா, இல்ல நம்மளுக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடியதா அது ஆயிடுறது இல்லையா. ஸோ அந்த மாதிரி அசாரேஸ்மின் சம்சாரே பிராணினாம் கிம் சுகம் முனே ந பசியாமி வினிச்சித்ய கதாச்சித் குத்திரச்சித் கொச்சித்து. ஸோ ரொம்ப யோசிச்சு பார்த்தா கூட வினிச்சித்திய ரொம்ப யோசிச்சு பார்த்தா கூட கடைசியில கதாச்சித்து குத்திரச்சித்து கொச்சித்து. கதாச்சித்து எப்பவாவது, குத்திரச்சித்து எங்கேயாவது, கொச்சித்து ஏதாவது ஒரு சுகம் இருக்குமா அப்படின்னு நினைச்சா என்ன பசியாமி பார்க்க முடியல. எது ஒண்ணுத்தையும் சுகம்னே பார்க்க முடியல. ஒரு நிம்மதியா சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையே இல்லை. அந்த மாதிரி தான் இருக்கு. இதான் அழகா இதுல சொன்ன சாஸ்திரங்கள்ல, அசாரே அகில சம்சாரே சுகம் பிராந்தி சரீரினாம். இந்த மனுஷாளுக்கு சுகம்னு, வாஸ்தவத்துல சுகம் இல்லாத விஷயத்த சுகம்னு நினைச்சு என்ன பண்றாங்க, பிராந்தி. லாலாபான இவாங்குஷ்டே பாலானாம் தன்ய விப்ரமஹா. சின்ன குழந்தையில என்ன ஆகும்னா, சதா அம்மாவை தேடின்னு இருக்கும். அம்மாவை தேடின்னு இருந்தா அவளுக்கு காரியம் பண்ண முடியாது இல்லையா. அதனால என்ன பண்ணுவா, அந்த குழந்தை கட்டவரில் வாயில போட்டு பழகிக்கும். அது பழகின்னு கொடுத்துன்னா அதுக்கப்புறம் அதுக்கு வேற எதுவுமே வேண்டியிருக்காது. ஸோ லாலாபான இவாங்குஷ்டே, அதனுடைய அங்குஷ்டே கட்டவிரல்ல எப்படி லாலாபானம், அது எப்படி தாங்க எதிர்பார்க்கிற பால் கிடைக்கிறா, அது கட்டவரலேருந்து ஒன்றும் வரப்போறது இல்லை. கட்டவரலேருந்து ஒன்றும் வராட்டா கூட அந்த கட்டவரலுக்கு அப்புறம் சுகம் இருக்கு பாருங்க, அது என்னமோ அதுக்கு ஒரு பால் குடிக்கிற சந்தோஷத்தை எப்படி கொடுக்கறதோ, அதாவது பாலா இல்லாத கட்டவரல்ல பால் குடிக்கிற சந்தோஷம் எப்படி ஏற்படுறதோ அந்த மாதிரி சந்தோஷம் இல்லாத விஷயத்துல ஜனங்களுக்கு என்ன ஆகுது, சந்தோஷம்ங்கிற பிராந்தி ஏற்படுறது. இதுதான் உலகம் அப்படின்னு.
சோ ந பசியாமி வினிச்சித்திய, அதை இன்னும் கொஞ்சம் விரிவா வியாசர் நாரதத்தை சொல்றார். நிச்சித்திய நான் நிச்சயம் பண்ணி சொல்றேன், ஒரு இடத்துல கூட என்னால பார்க்க முடியல. கதாச்சித் குத்திரச்சித் கொசிது, கதாச்சித் எப்பவாவது என்னைக்காவது ஏதாவது ஒரு இடத்துல சுகம் இருக்குமா, எங்கேயாவது ஒரு இடத்துல சுகம் இருக்குமா, ஏதாவது ஒண்ணு சுகமா இருக்குமா? சோ அது பிளேஸ்லயும் இல்ல, டைம்லயும் இல்ல, மேட்டர்லயும் இல்ல. அதாவது நம்ம என்ன சொல்றோம், பிரம்மம்ங்கிறது திரிவித பரிச்சேத ரகிதம்ங்கிறோம், திரிவித சம்பந்தமும் இல்லாததா இருக்கு சுகம்ங்கிறது அப்படின்னு. தீபே ஜாதோ ஜனன்யாகம் சந்தியக்த தட்சணாதபி. சோ இப்ப என்னுடைய நிலை எடுத்துங்கோ. தீபே ஜாதா, நான் என்ன பண்ணேன், நதிக்கு நடுவுல இருக்கிற ஒரு தீவுல பிறந்தேன். தீபே ஜாதா ஜனன்யாகம் சந்தியக்தா, பிறந்த உடனே என்ன ஆயிடுது, அதாவது கன்னிகைக்கு பிறந்த குழந்தையா அப்படி பிறந்ததுனால என்ன ஆயிடுது, அவளால என்ன வீட்டுக்கு அழிச்சுன்னு போக முடியல. தட்சணாது சந்தியக்தா, அந்த க்ஷணத்திலேயே நான் என்ன பண்ணேன், அவளால கைவிடப்பட்டவனா ஆயிட்டேன். அனாசிரயா வனே விருத்தியும் பிராப்தா கர்மானுசாரதா. அனாசிரயா, எனக்கு என்னை காப்பாத்துறவா யாரும் இல்லை, என்னை பாத்துக்கிறவாங்கிறவா யாரும் இல்லை, என்னை எடுத்து வளர்க்கிறவா இல்ல என்னை வச்சுக்க போறவா, எனக்கு சப்போர்ட்டா இருக்க போறவா, எனக்கு சைக்கலாஜிக்கலா பிசியலாஜிக்கலா சப்போர்ட் பண்றவா, ஆசிரியமா இருக்கிறவா. ஆசிரியம்னா நான் யாரு டிபெண்ட் பண்ணி இருப்பேனோ, யாரு தைரியமா டிபெண்ட் பண்ணி இருக்கலாமோ, எனக்கு ஆதாரபூதமா யார் இருக்காளோ அந்த மாதிரி ஆசிரியம் யாரும் இல்லை. எந்த விதமான ஆசிரியமும் இல்லாமல் தனியாக. வனே விருத்தியும் பிராப்தகா, காட்டுல வளர்ந்த விருத்தியும் பிராப்தகா கர்மானுசாரதா, என்னுடைய கர்மாவுக்கு ஏற்ற மாதிரி என் கர்மா என்ன எங்க அழிச்சுன்னு போறதோ, எப்படி அழிச்சுன்னு போறதோ, எப்படி வளர்றதுக்கு இடம் கொடுத்ததோ அந்த மாதிரிதான் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. தபஸ்தப்தம் மயாச்ச உக்ரம் பர்வதே பகுவார்ஷிகம். ஆனா நான் என்ன பண்ணேன், பர்வதே ஒரு மலையில பகுவார்ஷிகம் பல வருஷங்கள், உக்ரம் தபஸ்தப்தம் கடுமையான ஒரு தபஸ் பண்ணினேன். புத்திரகாமேன தேவர்ஷே சங்கர சமுபாசிதா, அதாவது எனக்கும் புத்திரகாமேன ஒரு குழந்தை இருந்தா தேவலாம், சப்போர்ட் இருந்தா தேவலாம் அப்படின்னு நான் என்ன பண்ணேன், புத்திரகாமேன தேவர்ஷே, தேவர்ஷியான் நாரதரே சங்கர சமுபாசிதா, சிவனை நோக்கி தபஸ் பண்ணேன். ததோ மயா சுக பிராப்தா புத்திரோ ஞானவதாம்பரஹா. ஞானவதாம்பரஹா, ஞானிகளுக்குள்ள மிகச் சிறந்தவனா இருக்கிற சுகன் குழந்தைய எனக்கு கிடைச்சான். பாட்டிதஸ்து மயா சம்யக்கு வேதானாம் சார ஆதிதா. வேதானாம் சாரஹா ஆதிதா, வேதங்களுடைய சாரம் அதாவது சகல வேதத்தையும் ஆதிதா முதல்ல இருந்து பாட்டிதா கற்பிச்ச. சத்யத்வா மாம் கத குவாபி ருதந்தம் விரஹாதுரம். அவ்வளவு வேதத்தையும் படிச்ச உடனே என்ன பண்ணான், சத்யத்வா கத குவாபி, என்னை விட்டுட்டு அவன் பாட்டுக்கு எங்கேயோ கிளம்பி போயிட்டான். ஆரம்பத்திலேயே அவனுக்கு என்ன இருக்கு, அதாவது அவ்வளவுதான், எல்லாத்தையும் திறந்து அவன் பாட்டுக்கும் வேதத்தினுடைய சாரத்தை படிச்ச உடனே வேத சாரம் புரிஞ்சு போச்சு, அதனால எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டான். சத்யத்வா மாம் கத குவாபி, மாம் தியக்த்வா குவாபி கதஹா, எங்கேயோ எங்க போனா எந்த இடத்துக்கு போனா எப்படி போனான்னு தெரியாது. சுதந்தம் விரஹாதுரம், ஆனா இந்த குழந்தை வேணும்னு கடுமையான தபஸ் பண்ணி சங்கரன்ட்டு வாங்கிட்டு இருக்கேன் இல்லையா, அதனால என்னால இந்த குழந்தைய விட முடியல, மனசால விட முடியல. சோ விரஹாதுரம், நான் அந்த குழந்தையினுடைய பிரிவினால வருந்தினவனா ருதந்தம் அப்படி இருந்தேன். லோகால் லோகாந்தரம் சாதோ வச்சனாத் தவ போதிதா. சோ நான் என்ன பண்ணேன், லோகாத் லோகாந்தரம் தவ வச்சனாத், நீதான் அந்த இடத்துல எனக்கு ஆறுதல் சொன்னீர். நான் லோகமா சுத்திட்டு இருந்தேன், எங்க போயிருக்கான்னு தேடிட்டு நீர் சொன்னீர் ஆறுதல் அந்த இடத்துல. வச்சனாத் தவ ததோகம் புத்திர சந்தப்த தியக்த்வா மேரும் மகாகிரிம். சோ என்னுடைய மகனுடைய பிரிவினால் அவன் விட்டுட்டு போயிட்டதுனால சந்தப்தா மிகுந்த வருந்தி, தியக்த்வா மேருமலையில் தானே தபஸ் பண்ணியிருந்தேன், மேரும் தியக்த்வா மகாகிரிம் மாதரம் மனசா கிருத்வா சம்பிராப்த குருஜாங்கலம். சோ என்ன பண்ண, மாதரம் மனசா கிருத்வா சம்பிராப்த குருஜாங்கலம். இந்த குருஜாங்கலம்னா இந்த குரு தேசத்தை அடைஞ்சேன். புத்திர ஸ்நேகாத் அதிதராம் கிருஷாங்கா சோக சம்யுதா. ஆனா மகனை விட்டு பிரிஞ்ச துக்கம் இருக்கே, அந்த மகன் மீது இருக்கிற ஒரு பரிவு, மகன் மீது இருக்கிற பாசம், அது என்ன ரொம்பவும் மாட்டி இருக்கு. அதனால கிருஷாங்கா ரொம்ப இழைச்சிட்டேன். அதுக்கப்புறம் என்ன இருக்கு, சோக சங்கீதா. ஜானன் நிச்சேதி சம்சாரம் மாயா பாச நியந்திரிகா. ஜானன் நிச்சேதி சம்சாரம், இந்த உலகம் நிச்சயன்னு தெரியும், ஏன்னா வேதாந்தங்கள்லாம் எழுதியிருக்கேன், வேதாந்தங்கள்லாம் வாசிச்சிருக்கேன்.
சம்சாரம் நிச்சயத்தி ஜானன் தெரிஞ்சுண்டும் மாயா பாச நிமந்திரிதா, மாயைங்கிற பாசத்தினால நியந்திரிதா கட்டுப்பட்டவன், மாயைக்குள்ள மாட்டின்ட்ட. ததோ ராஜ்யா விரதாம் ஞாத்வா மாதரம் வாசவீம் சுபாம், என் அம்மாவை தேடி நான் வரேன், வரும்போது என்ன எடுத்து ராஜ்யா விரதாம் ஞாத்வா, அப்ப சந்தனு ராஜாவினாலே விரதாம் வரிக்கப்பட்டவளாக மாதரம் வாசவீம், வாசவீம் அவளுக்கு பேரு வாசவின்னு பேரு, வாசவீம் சுபாம் விரதாம் ஞாத்வா ஸ்திதோ அத்தைவ ஆசிரமம் கிருத்வா, அதனால என்ன பண்றது, இந்த இடத்துலயே சரஸ்வத்தியா தடேசுதே, இந்த சரஸ்வதி நதியினுடைய கரையிலேயே, இப்போ சொல்லுவா நம்ம பத்ரிநாத் பக்கத்துல இந்த மேல சரஸ்வதி வருது இல்லையா, அங்கதான் வியாச குஹை மானா அப்படிங்கிற இடத்துல இருக்குன்னு இல்லையா. சோ அந்த சரஸ்வதி நதி கரையிலேயே ஒரு குகையை ஏற்படுத்திட்டு ஒரு ஆசிரமத்தை ஏற்படுத்திட்டு அங்கேயே தங்கிட்டேன். ஞான சந்தனுகும் ஸ்வர்கத்தையும் பிராப்தா விதுரா ஜரணி ஸ்திதா. இப்ப என்ன எடுத்து சந்தனுகும் ஸ்வர்கத்தையும் பிராப்தா, சந்தனும் சொர்க்கத்தையும் பிராப்தா, அவன் சந்தனு வந்து சொர்க்கத்துக்கு போயிட்டான். ஜனனி விதுரா, அவள் வந்து என்ன எடுத்து தன்னை காப்பாத்துறதுக்கு ஆள் இல்லாதவளா, விதுரா அவ வந்து நாதியற்றவள்னு அர்த்தம், தன்னை காப்பாத்துறதுக்கு சப்போர்ட் இல்லாதவளாக. ஜனனி விதுரா ஸ்திதா, அதனால என்ன எடுத்து புத்திரத்வய யுதா சாத்வி, அவளுக்கு 2 குழந்தை, விசித்திர வீரிய சித்ராங்கதன் விசித்திர வீரியன்னு இல்லையா. புத்திரத்வய யுதா சாத்வி பீஷ்மேன பிரதிபாலிதா, புத்திரத்வய யுதா சாத்வி, சாத்வி ரொம்ப சாதுவான, இந்த சென்ஸ் அதாவது எல்லா விதமான கேரக்டர், நல்ல குட் கேரக்டர்னு இருந்தீங்க, லேடி ஆஃப் குட் கேரக்டர். பீஷ்மேன பிரதிபாலிதா, பீஷ்மர் என்ன பண்ணார், எந்த விதமான டிஃபரன்ஸும் இல்லாம ஜாக்கிரதையாக அவளை பாதுகாத்து, தந்தையினுடைய மனைவி தனக்கு அம்மா அப்படின்னு ஜாக்கிரதையா பாதுகாத்துட்டு இருக்கார். அப்ப என்ன எடுத்து சித்ராங்கதா கிருத்தோ ராஜா கங்கா புத்திரேன தீமதா, பீஷ்மர் தனக்கு ராஜ்யம் வேண்டான்னுட்டார். சந்தனுவுக்கு பிறந்த மூத்த பிள்ளையா இருந்தா கூட அவர் என்ன பண்ணார், தனக்கு ராஜ்யம் வேண்டாம் அப்படின்னு சொன்னதுனால அவளுடைய, அதாவது அந்த சத்தியவதியினுடைய முதல் பிள்ளையா இருக்கக்கூடிய சித்ராங்கதன் இருக்கானே, சித்ராங்கதா கிருத்தோ ராஜா கங்கா புத்திரேன தீமதா, பீஷ்மராலே அரசராக பட்டாபிஷேகம் செய்யப்பட்டான். சோ அந்த சித்ராங்கதனுக்கு பட்டாபிஷேகம் பீஷ்மரே அந்த பீஷ்மரே பண்ணி வச்சாருங்கிறது ரொம்ப முக்கியம். அதுதான் திருப்பி அந்த இடத்துல சொல்லுவான். ஏன்னா அவருக்கு கிடைக்கக்கூடிய ராஜ்யத்தை வேண்டான்னு சொல்லிட்டு எந்த விதமான மனக்லேசமும் இல்லாமல், எந்த விதமான ஒரு பண்ண வேண்டியிருக்கேன்னு ஒரு எரிச்சல் பொறாமை எல்லாம் இல்லாமல் அவர் பண்ணினாருங்கிறத காட்டுறதுக்காக. காலேன சோபி மே பிராத்தா மிருதா காம சமத்ஜிதி, ரொம்ப பளிச்சுன்னு இருக்கக்கூடிய ஒளி பொருந்தினவனா இருக்கக்கூடிய அந்த ராஜன் காலேன சஹா மிருதா, அவனும் காலவசத்தினால போய் சேர்ந்துட்டான். ததா சத்தியவதி மாதா நிமக்னா சோகசாகரே, சத்தியவதி மாதா சோகசாகரே நிமக்னா, குழந்தை போயிட்டான்னு அவளுக்கு புத்திர சோகம். சித்ராங்கதம் மிருதம் புத்திரம் ருரோத பிருசம் ஆசுரா, குழந்தைக்காக ரொம்ப அழுதா. பிருசம் ஆசுரா ருரோத, ஆசுரா மிகுந்த வருத்தத்தை உடையவளாய், வெரி அஃப்ளிக்டட். அவ என்ன பண்ணா, சம்பிராப்தோகம் மகாபாக, ஹே மகாபாகன்னு என்ன பண்றார், வியாசர் வந்து ஜனமேஜயனை அட்ரஸ் பண்றார். சம்பிராப்தோகம் மகாபாக ஞாத்வா தாம் துக்கிதாம் சுகீம், இந்த இடத்துல வியாசரும் அவளுடைய புள்ள, ஈஸ்வரும் அவளுடைய புள்ள மாதிரி தான் இல்லையா. அதனால 2 பேரும் தாய் இந்த மாதிரி கஷ்டப்படுறாளேன்னு சொல்லிட்டு வியாசர் என்ன பண்ணார், சம்பிராப்தோகம் மகாபாக ஞாத்வா தாம் துக்கிதாம் சகீம், அவ ரொம்ப துக்கத்துல இருக்கிறத தெரிஞ்சு அவளை தேர்தல் சொல்றதுக்காக அவன் வந்த. அதனால ஆஸ்வாசிதா மயா அத்தியர்த்தம் பீஷ்மேனுச்ச மகாத்மனா, நாங்க 2 பேரும், அவ புத்திர சோகத்தினால வருந்துறா, ஆஸ்வாசிதா தேற்றுவிக்கப்பட்டாள். யாரு, மயா அத்தியர்த்தம் என்னால் அவளை ரொம்ப கன்சோல் பண்ணின. பீஷ்மேனுச்ச மகாத்மனா, மகாத்மாவான பீஷ்மர் இருக்காரு, தி கிரேட் சோல், ஹை சோல்டு பீஷ்மா, நாங்க 2 பேருமே அவளை ரொம்பவும் தேத்தினோம். ஆனா என்ன எடுத்து விசித்திர வீரிய ஸ்வபரஹா வீரியவான் பிருத்திவிபதி, விசித்திர வீரியா, விசித்திர வீரியன் அவருடைய தம்பி, வீரியவான் மிகுந்த சக்தி படைத்தவன் அவனும், அவன் பிருத்திவிபதி, அவன் பூமியினுடைய அரசனாக ஆக்கினான். கிருத்தோ பீஷ்மேன பிராத்தாவை ஸ்ரீராஜ்ய விமுகேனக, ஸ்ரீராஜ்ய விமுகேனக, பீஷ்மர் என்ன பண்ணார், அந்த ராஜ்ய விமுகேன, தனக்கு அந்த ராஜ்யத்துல இன்ட்ரெஸ்ட் இல்ல, அதான் ஸ்ரீ ராஜ்ய விமுகேன, அவருக்கு வந்து தான் கல்யாணமும் பண்ணிக்கல, குழந்தையும் பெற்றுக்க போறது இல்லைன்னு சொல்லிட்டாரு இல்லையா. சோ ஸ்ரீ ராஜ்யத்திலயும் ஆசை இல்லை, ஸ்ரீகள்கிட்டையும் ஆசை இல்லை, கல்யாணமும் பண்ணிக்க போறது இல்லைன்னு. அப்படிப்பட்ட பீஷ்மர் என்ன பண்ணார்,
பீஷ்மேன பிராதா ராஜா கிருதா விசித்திர வீரியன், அவருடைய பிராதாவான விசித்திர வீரியன். அவர் என்ன பண்ணார், காசிராஜ சுதே ரம்யே விஜித்திய பிருத்திவிபதி, காசிராஜாவோட அம்பா அம்பாலிகா அம்பிகான்னு 3 பேர் இருந்தா இல்லையா, அவள் அந்த காசிராஜ்யத்தினுடைய காசிராஜாவுடைய 2 பெண்கள் அம்பா அம்பாலிகா அம்பிகான்னு 3 பேரையும் அழிச்சுன்னு வர்றார். அம்பதான் நான் சால்வனை கல்யாணம் பண்ணிக்கணும் லவ் பண்றேன் அப்படிங்கிறா, சரி போயிடுவோம்னு அனுப்பிச்சுடுறார். அம்பிகா அம்பாலிகன்ற அந்த 2 பேர், அந்த 2 பேரையும் விசித்திர வீரியனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறார். ஸோ காசிராஜ சுதே, சுதே அப்படிங்கிறது டூயல், சுதா சுதே சுதாக. காசிராஜ சுதேன காசிராஜனுடைய மகள்களாக இருக்கக்கூடிய அம்பிகா அம்பாலிகா. ரம்யே விஜித்திய பிருத்திவிபதியின், அவர் என்ன பண்ணார், விசித்திர வீரியன் அந்த இதுக்கு கல்யாணத்துக்கு போல, அந்த சுயம்பரத்துக்கு போல. அந்த சுயம்பரத்துக்கு பீஷ்மர் போயிருக்கார். பீஷ்மர் என்ன பண்ணிருக்காருன்னா, பாக்கி ராஜாக்கள் இவர் தான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு தபஸ் பண்ணிருக்காரு, அப்புறம் இவர் எங்க இருந்து வந்தார், ஏன் வந்தார் அப்படின்னு எல்லாரும் அவரை கேள்வியும் கிண்டலும் பண்ணிட்டு இருக்காங்க பாய் ராஜாக்கள்லாம். இவர் அவ்வளவு ராஜாக்களையும் ஜெயிச்சு அந்த 2 பெண்களையும் தூக்கிண்டு தன்னுடைய பிராதாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க அழிச்சுன்னு வந்துட்டார். சோ பீஷ்மேன ஆனீய ஸ்வபலாத்து கன்னிகேத்வே சமர்ப்பித்தே, தன்னுடைய பலத்தினால அவ 2 பேரையும் பலாது ஆனீய தன்னுடைய பலத்தினால, அதாவது போர்சிபிளி பிராட் தெம் அண்டு சமர்ப்பித்தே விசித்திர வீரன்னு கொடுத்துட்டார். சத்தியவத்தியை சுபே காலே விவாகா பரிகல்பிதா, சத்தியவத்தியில இதாமா உன் பிள்ளைக்கு கல்யாணத்துக்கு அப்படின்னு கொடுக்கிறார். நல்ல காலத்துல விவாகத்தை நிச்சயம் பண்றாங்க, முகூர்த்தத்தை. பிராதுகு விசித்திர வீரியஸ்ய சதாகம் சுகிதோபவம். அப்பா சத்தியவதிக்கும் ஒரு நிம்மதி, ஒரு சந்தோஷம், விசித்திர வீரியனுக்கு கல்யாணம் ஆயிடுத்துன்னு சத்தியவதி சந்தோஷப்படுவான்னு எனக்கும் ஒரு சந்தோஷம். ஐ ஹவ் பிகம் ஃப்ரீட் ஃப்ரம் ஆல் தீஸ் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு எனக்கும் சுகிதோ அபவம். அப்ப என்ன எடுத்து புனகா சோபி மிருதோ பிராதா யக்ஷ்மணா பீடிதோ பிருசம். சோபி பிராதா, ஆனா விதி என்ன பண்ணிட்டு, சோபி பிராதா பிரதா யக்ஷ்மணா பீடிதா. எக்ஸ்மாங்கிற வியாதி, எக்ஸ்மாங்கிறது உடல் தேயறது, அதாவது டிபி மாதிரி, அந்த மாதிரி டிபி மாதிரி இருக்கக்கூடிய ராஜ எக்ஸ்மானா டிபிம்பா, எக்ஸ்மாங்கிறது அதனுடைய ஒரு வெரைட்டி. அந்த வியாதியினால பீடிக்கப்பட்டு விசித்திர வீரின்னு என்ன பண்ணான், டக்குன்னு அவனு செத்து போயிடுறான். அதனால அனபத்தியோ யுவா தன்வி மாதானே துக்கிதா பவத்து. சோ நீ மாதா அவ என்ன பண்ணா, அனபத்தியா யுவா, அனபத்தியா அவ குழந்தை இல்லாதவளா ஆயிட்டா. அதாவது ஏற்கனவே சித்ராங்கதன் போயிட்டான், இப்ப விசித்திர வீரனும் போயிட்டான். சோ அனபத்தியோ யுவா தன்வி மாதானே துக்கிதா பவத்து. காசிராஜ சுதே द्वेतु மிருதம் திருஷ்டுவா பதிம் ததா பதிவிரதா தர்மபரே பகின்யோ சம்பபூவுதுஹு. சோ அந்த காசிராஜ சுதே द्वे, அந்த 2 பேர் காசிராஜ அவ 2 பேரும் என்ன பண்ணாங்க, மிருதம் திருஷ்டுவா பதிம், தங்களுடைய கணவன் இறந்ததை பார்த்த உடனே பதிவிரதா தர்மபரே, பதிவிரதா தர்மம் அதாவது வேற எந்த ஒரு கல்யாணமும் பண்ணாம வேற எங்கேயும் போகாம அந்த மாதிரி அந்த தர்மத்தையே அவ சாதாரணமா இவாயோட தர்மங்கள் என்ன இருக்கோ அந்த தர்மத்தை அனுஷ்டானம் பண்றது அப்படின்னு 2 பேரும் சம்பபூவத்துகு அப்படின்னா. தே ஊச்சத்துகு, அவ என்ன பண்ணா, சதீம் ஸ்வஸ்ரூம் ருததீம் பிரசதுக்கிதாம் பதினா சக காமின்யோ பவிஷ்யாவோ ஹுதாசனே. அவ 2 பேரும் என்ன சொன்னா, தங்களுடைய மாமியாரை பார்த்து தே ஊச்சத்துகு சதீம் ஸ்வஸ்ரூம், சதீம் சாத்வியா இருக்கக்கூடிய, ஸ்வஸ்ரூம் தங்களுடைய மாமியாரை பார்த்து, ருததீம் பிரசதுக்கிதாம் ஏற்கனவே ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறவள், அதாவது 2 குழந்தையும் போயிட்டாலே அவ கஷ்டப்பட்டு இருக்கா, அப்படி கஷ்டப்பட்டு இருக்கிற பிரசதுக்கிதாம் மாத்திரம் அவ என்ன பண்ணா, பதினா சககாமின்யோ பவிஷ்யாவஹா, நாங்க சககமனம் பண்றோம், அதாவது எங்க பதியுடன் நாங்களும் போயிடுறோம் அப்படின்னு அவ சொன்னா. ஹுதாசனே, அவருடைய சிதையிலேயே நாங்களும் எங்களை தள்ளிக்கிறோம் மாற்றிக்கிறோம் அப்படின்ட்டு. புத்திரேன தே சகஸ்வஸ்ரு சொர்க்கே கத்வாத நந்தனே சுகேன விஹரிஷ்யாவஹா பதினாக சக சம்யுதே. தே ஸ்வஸ்ரு மாமியாரே, புத்திரேன சக தே புத்திரேன சக, நாங்க உன்னுடைய மகனுடன் கூட ஸ்வர்கே சொர்க்கத்துக்கு போய் கத்வா நந்தனே நந்தனவனத்துல சுகேன விஹரிஷ்யாவஹா, நாங்க அங்க அவரோட சேர்ந்து அங்க சௌக்கியமா இருப்போம். பதினா சக சம்யுதே அப்படின்னு. நிவாரித்தே ததா மாத்ரா பத்வோ தஸ்மான் மகோத்யமாத், தஸ்மாத் மகோத்யமாத் மிகுந்த பெரிய காரியமா இருக்கக்கூடிய அவளுடைய அந்த முடிவிலிருந்து மாத்ரா தாயான மாமியாரான சத்ருஹு வத்வா அவளாலே நிவாரித்தே அவர்கள் தடுக்கப்பட்ட, இந்த காரியத்தை பண்ணக்கூடாது, இதெல்லாம் தேவையில்லை,
நம்ம இது பண்ணணும்னு அவசியம் இல்லைன்னு என்ன பண்ணா மாமியார் அவ 2 பேரையும் தடுத்துட்டா பண்ணக்கூடாதுன்ட்டு. ஸ்நேகபாவம் சமாசிரித்திய பீஷ்மசிய வச்சனார்த்ததா. சோ அப்ப என்ன பண்ணா ஸ்நேகபாவம் சமாசிரித்திய பீஷ்மசிய வச்சனாத், பீஷ்மருடைய வச்சனத்தை பீஷ்மத்து ஸ்நேகபாவத்தோட ஒரு ஃப்ரெண்ட்ஸியா சொல்ற. அவ என்ன சொல்ற, காங்கேயனச்ச மாத்ராமே சம்மந்திரியச்ச பரம்பரம். சோ இப்ப என்ன எடுத்து காங்கேயன பீஷ்மத்தை ஆலோசிக்கிறா. ஸ்நேகபாவம்னு சொன்னோம்னாக்க ஃப்ரெண்ட்லியானாக்க மேல என்ன பண்றது, எப்படி நடந்துக்கிறது, என்ன ஏதுன்னு இந்த விஷயங்களை விசாரிக்கிறா. சோ மாத்ராமே சம்மந்திரிய, பீஷ்மர் அம்மா 2 பேரும் என்ன கூப்பிடுறா சம்மந்திரிய பரஸ்பரம் கிருத்வா ஔர்தூஹிகம் சர்வம். சோ அப்ப என்ன பண்ற பீஷ்மர் தான் இப்ப மேல பண்ணணும் இல்லையா, அதனால பீஷ்மருடைய ஸ்நேகபாவத்தோட ஃப்ரெண்ட்லியா கூப்பிட்டு அவரோட டிஸ்கஸ் பண்ணி என்னையும் கூப்பிட்டு அவரையும் இது பண்ணி சம்மந்திரிய சம்மன் பண்ணி பீஷ்மரையும் சத்தியவதி மேல என்ன பண்ணணும்னு ஔர்தூஹிகம் பைத்திருமேதிக கர்மாக்கள் சர்வம் என்ன எடுத்து காங்கேயனச்ச மாத்ராமே சம்மந்திரியச்ச பரஸ்பரம் கிருத்வா ஔர்தூஹிகம் சர்வம் சம்ஸ்மிருதோகம் கஜாஹ்வயே. கஜாஹ்வயனா ஹஸ்தினாபுரம், கஜ அப்படின்னா ஹஸ்தி, அதனால கஜாஹ்வயே அந்த இடத்துல அவ ஔர்தூஹி கர்மாக்கெல்லாம் பண்ணி முடிச்சாவிட்டு சம்ஸ்மிருதோகம் நான் ஞாபகப்படுத்திக் கொள்ளப்பட்டேன். ஸ்மிருத மாத்திரஸ்து மாத்திராவை ஞாத்வா பாவம் மனோகதம். நீங்க எப்ப என்ன கூப்பிட்டாலும் நான் வருவேன்னு சொல்லிட்டு போயிருக்காருல, எப்ப நினைச்சிருந்தாலும் வருவேன்ட்டு அம்மா என்ன நினைச்சிருந்தா ஸ்மிருத மாத்ரா. ஸோ தந்தை தாயினால நினைக்கப்பட்ட உடனே ஸ்மிருத மாத்திரஸ்து மாத்திராவை ஞாத்வா பாவம் மனோகதம், அவ மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கா, ஏன் என்ன கூப்பிடுறாங்கிற விஷயம் எனக்கு தெரிஞ்சுது. அதனால என்ன பண்ணா தாமைவ தரசைவ ஆகதஸ்தாகம் நகரம் கஜசாக்வயம் நாகசாக்வயம். சோ தரசா ஆகதஸ்தாகம், நான் வந்து என்ன பண்ணேன் தரசா ரொம்ப வேகமா அம்மா கூப்பிடுறா அப்படின்ன உடனே ரொம்ப வேகமா அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தேன். தரசா ஆகதஸ்தாக்வயம் நாகங்கிறதுக்கும் கஜத்துக்கு பேரு, யானைக்கு பேரு. சோ அந்த ஹஸ்தினாபுரத்துக்கு ரொம்ப வேகமா வந்து சேர்ந்தேன் அப்படின்னு வியாசர் ஜனமே ஜெயந்தி சொல்லின்னு வர்றார் நடந்த கதைய. பிரணமிய மாத்திரம் மூர்த்வா சம்ஸ்திதோகம் கிருதாஞ்சலிகி. மாத்திரம் மூர்த்னா தலையை குனிஞ்சு இதை நமஸ்காரம் பண்ணி விழுந்து நமஸ்காரம் பண்ணி சம்ஸ்திதா பக்கத்துல என்ன பண்ண கிருதாஞ்சலிகி கை கூப்பிட்டு அம்மாவுக்கு பக்கத்துல இருந்தான். அப்ப என்ன பண்ணா தாம் அப்ரவம் சுதப்தாங்கீம் புத்திரசோகேன கர்ஷிதாம். 2 குழந்தையும் போயிட்டான். சோ புத்திரசோகத்தினால ரொம்ப இழைச்சி வாடி இருக்கா. அவளை பார்த்து நான் கேட்டேன் தாம் அப்ரவம் மாதஸ்வயா கிம் ஆகூதா மனசாகம் தபஸ்வினி. மனசா கிம் ஆகூதம், மனசுனால இப்ப என் புள்ள வந்தா தேவையில்லையே நீ நினைச்ச இல்லையா, நீ நினைச்ச மாத்திரத்துல வந்திருக்கேன், நான் வரணும்னு ஏன் உன் மனசுல நீ நினைச்சிருந்த. ஆக்ஞாபய மகத்காரியம் தாசோஸ்மி கரவாணிக்கும். ஆக்ஞாபய மகத்காரியம், எந்த காரியமா இருந்தாலும் சொல்லு. தாசோஸ்மி, நான் உன் காரியத்தை செய்யக்கூடிய சேவகனா இருக்கேன். கிம் கரவாணி, நான் என்ன செய்யட்டும். தொம்மே தீர்த்தம் பரம் மாதா தேவஸ்த பிரதித பரஹா. மாத்ரு தேவோ பகவான் இருக்கு இல்லையா, அதான் சொல்றாரு. தொம்மே தீர்த்தம் பரம், நீதான் இருக்கிறதுலயே பரம் தீர்த்தம். அம்மாங்கிறது தான் இருக்கிற புண்ணியஸ்தலங்களே மிக புண்ணியஸ்தலம். அதாவது அந்த இதுல சொல்ல பாருங்க ஒரு ஸ்லோகம், ஜீவத்தோர் வாக்கிய கரணாத். அதாவது போனா விட்டு ரொம்ப பெருசா எலேபரேட்டா எல்லாரும் புகழற மாதிரி நம்ம சிராத்தாதிகள் அவளுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு எல்லாம் பண்ணி பிரயோஜனம் இல்லை. இருக்கும்போது அவளுக்கு ரொம்ப மரியாதையா இருக்கணும், இருக்கும்போது அவள் சொல்ற வார்த்தைகளை கேட்கணும், அவளுக்கு அடங்கி நடக்கணும். அந்த மாதிரி நடக்கிறதா அம்மாவும் அப்பாவும் தான் இருக்கிறதே ரொம்ப புண்ணிய தீர்த்தங்கள், அவளை தவிர வேற எதுவும் இல்லை. அதனால தொம்மே தீர்த்தம் பரம் மாதா தேவஸ்த பிரதித பரஹா. மாதா தேவஹா, அம்மா தான் தேவர். அதனால மாத்திரு தேவோ பவ, தாயே கடவுடாக நினை அப்படின்னு இருக்கு இல்லையா. ஆகத சிந்தித்தாத்திர சிந்திதா, நினைத்த உடனே ஆகதகாகம். ப்ரூஹி கிருத்தியம் தவ பிரியம், தவ பிரியம் கிருத்தியம் கிம் ப்ரூஹி, உனக்கு என்ன பிரியமான காரியம், என்ன செய்யணும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு வியாசர் மேல கண்டினியூ பண்றாருன்னார். இத்யுக்த்வாஹம் ஸ்திதஸ்தத்ர மாதுரக்ரே யதாமுனே இத்யுக்த்வா அகம் ஸ்திதஸ்தத்ர இப்படின்னு அவள்கிட்ட சொல்லிட்டு மாதுகு அக்ரே அம்மாவின் எதிரே யதாகம் ஸ்திதா ததாசா மாமுவாசேதம் பசியந்தி பீஷ்மம் அந்திகே. பீஷ்மம் அந்திகே பசியந்தி, பீஷ்மரும் பக்கத்துல இருக்கார். பசியந்தி மாமுவாச்ச புத்திரதேஜ்ய மிருதோ பிராதா பீடிதோ ராஜயக்ஷ்மனா. ஹே புத்திர ஹே பிராதா, அதாவது சத்தியவதியோட புள்ள வியாசர், சத்தியவதியோட புள்ளதான் சித்திராங்கதன் விசித்திர வீரியன்லாம்.
சோ தே பிராதா உனக்கு சகோதரனான விசித்திர வீரியன் ராஜயக்ஷ்மனா பீடிதா ராஜயக்ஷ்மனா டிபியினால பீடிக்கப்பட்டு என்ன பண்ணான் போய் சேர்ந்துட்டான். தேனாகம் துக்கிதா ஜாதா வம்சச்சேத பயாதிக அதனால அவன் போனாங்கிறது மட்டும் இல்ல வம்சச்சேதம் வம்சத்தை வளர்க்கறதுக்கு மேல குழந்தைகளும் இல்ல வம்சச்சேத பயாதிக அதனால தஸ்மாத் ஸ்வமத்திய மேதாவின் மயாஹூத சமாதினா அதனால ஸ்வயா ஹே மேதாவின் அதாவது நான் என்ன சொல்ல போறேன் இல்ல நீ என்ன செய்யணுங்கிறது உனக்கு தெரியும் எல்லாத்தையும் தெரிஞ்சிருந்தவன் புரிஞ்சுக்கக்கூடிய சக்தி படைச்சவன் மேதாவியா இருக்க சொல்லி தெரியணும்னு அவசியம் இல்லைன்னு அர்த்தம். மேதாவி தஸ்மாத் அந்த காரணத்தினால அதாவது குழந்தை போயிட்டாங்கிறது மட்டும் இல்ல வம்சச்சேத பயாத் மத்திய மேதாவின் மயா ஆகூதா என்னால மனசுனாலே நான் உன்னை கூப்பிடுன்னு லெட்டர் போட்டு கூப்பிடல யார்ட்டையும் சொல்லி அனுப்பல மனசுனால நீங்க வந்தா தேவையில்லைன்னு நினைச்சிட்டேன். மயாஹூதா சமாதினா அத மனசுல சமாதியில காங்கேயஸ்ய மதேனாத்திர பாராசரியார்த்த சித்தியே காங்கேயஸ்ய மதேனாத்திர இது காங்கேயன்னு சொன்னா கங்காபுத்திரன் பீஷ்மருக்கும் தெரியும். பாராசரியார்த்த சித்தியே பாராசரியர நம்ம என்ன காரியம் நடக்கணுமோ அதுக்காக பராசரருடைய பிள்ளையான வியாசர் பாராசரியார்த்த சித்தியே குலம் ஸ்தாபய நஷ்டம் துவம் சந்தனோர் நாம காரணாத் குலம் ஸ்தாபய நஷ்டம் இப்ப குலம் என்ன எடுத்து விசித்திர வீரியன் சித்ராங்கதன் 2 பேரும் போனதுனால குலம் நஷ்டம் துவம் சந்தனோகோ நாம காரணா சந்தனோனுடைய பேர்ல நிலைக்கிறதுக்கு இந்த குலம் ஸ்தாபய அப்படின்னார். ரக்ஷமாம் துக்கத கிருபையா ஹே கிருஷ்ண அவருடைய பேர் கிருஷ்ணன் கிருஷ்ண துவைபாயனர் இல்லையா அவருடைய சொந்த பேரு கிருஷ்ணர் அதனால ஹே கிருஷ்ண இப்ப இந்த இடத்துல சத்தியவதி அவர் கிருஷ்ணன் கூப்பிடுறார். ஹே கிருஷ்ண ரக்ஷமாம் துக்கதா இந்த துக்கத்திலிருந்து என்னை காப்பாத்து வம்சச்சேதோத்பவாத் அதுவும் இந்த துக்கம் சாதாரண துக்கம் இல்ல வம்சச்சேதம் ஏற்பட்டு பத்தி அதான் ராஜகுலத்தை காப்பாற்றணும் இல்லையா இப்ப அடுத்த ராஜாவை யார் உட்கார்றதுன்னு பாக்கணும் ராஜகுலத்தை காப்பாற்றணும் இதெல்லாம் இருக்கும் இல்லையோ பீஷ்மர் பட்டத்தை ஏத்துக்க மாட்டேன்ட்டார் அதனால வம்சச்சேதோத்பவாத் கிருத்தம் இதை காப்பாத்து காசிராஜ சுதேபாரிய பிராசுஸ்தவ எவியசகா எவியசகானா இளையவன் அர்த்தம் உன்னுடைய எவியசகா பிராத்துகு இளைய சகோதரன் இருக்கானே அவனுடைய மனைவிகள் காசிராஜ சுதே சாதோர் விசித்திர வீரியஸ்ய ரூப யௌவன பூஷித்தே தாபியாம் சங்கம்ய மேதாவின் புத்திரோத்பாதனம் குரு நீ அவளோடு சேர்ந்து குழந்தைகளை கொடு அப்படின்ற ரக்ஷஸ்வ பாரதம் வம்சம் இந்த பாரத வம்சத்தை காப்பாத்து தோஷோ நாத்திர தோஷோஸ்தி கருதிச்சுது இது என்ன ஆகும்னா சாஸ்திர சம்பந்தமான விஷயம்தான் இதுல எந்த விதமான தோஷமும் கிடையாது அந்த காலத்துல இது நியோகம்னு சொல்லுவா ஸோ அந்த மாதிரி அது என்ன அது கலிகாலத்துல நிஷித்தமா இருக்கு அவ்வளவுதான் ஸோ நாத்திர தோஷோஸ்தி கருதிச்சுது அதனால நீ என்ன பண்ணு அவள்கிட்ட ஒரு குழந்தைய உற்பத்தி பண்ணுன்னு சத்தியவதி வியாசர் சொல்றார் இதி மாசுர் வச்சுருத்துவா ஜாத சிந்தாதுரோ ஹியம் இப்ப வியாசர் என்ன பண்ணார் சுகர் இல்லைன்னு வியாசருக்கும் கவலை சிந்தாதுரோ ஹியம் ஜாத்தகா நான் இப்ப இந்த இடத்துல என்ன பண்றது சிந்தாதுரோன்னா கவலைப்படுறேன்னு சஞ்சனா கவலைன்னு சாதாரணமா சொல்லுவோம் சிந்தான்னாக்க மேல என்ன பண்றதுன்னு யோசிக்கிறது எது சரி எது தப்பு எப்படி நடந்துக்கிறது சிந்தாதுரோ ஹியம் ஜாத்தகா லஜ்ஜையா ஆகுல சித்தாம் அப்ரவம் வினயாவனதா லஜ்ஜையா ஆகுல சித்தா இது இந்த காரியங்கள்லாம் செய்யறது சரியா எப்படி அதுவும் நான் ஒரு என்ன சொல்றது தபஸ் பண்ணணுங்கிற எண்ணத்தோட இருக்கேன் அப்படிப்பட்ட சூழ்நிலையில இப்படி ஒரு ஆக்ஞை வந்த உடனே லஜ்ஜையா வெட்கம் அந்த வெட்கத்தினால ஆகுல சித்தா கன்ஃபியூஸ்டு மைண்ட் ஸோ பல காரணங்களால கன்ஃபியூஸ்டா இருக்கக்கூடிய நான் எங்க அம்மாவை பார்த்து சொல்றேன் லஜ்ஜையா ஆகுல சித்தாம் அப்ரவம் வினயாவனதா ஆனா அம்மா சொல்றது எழுத்து பேசவும் கூடாது அதனால வினய அவனதா வினயத்தோட புரிந்த தலையுடையவனாய் வணக்கத்துடன் அவளை பார்த்து சொல்ல ஆரம்பிச்சேன். மாதா பாபாதிகம் கர்ம பரதாராபிமர்சனம் இது பிறர் மனைவி தொடர்ங்கிறது பரதாராபிமர்சனம்ங்கிறது பாபாதிகம் மிகுந்த பாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கர்மா இல்லையா ஞாத்வா தர்மபதம் சமயக்கு கரோமி கதம் ஆதராத் தர்மபதம் எது தர்மம்னு தெரிஞ்சுட்டு இதை நான் எப்படி கரோமி கதம் இந்த காரியத்தை நான் எப்படி செய்ய முடியும் அப்படிங்கிறார். ததா யவியசோ பிராதுகு வது கன்யா பிரகீர்த்திதா அதோடு மட்டும் இந்த சாஸ்திரம் என்ன சொல்றது இளையவனுடைய மனைவிய
நம்மளுடைய மகள் மாதிரி பார்க்கணும் அப்படின்னா சாஸ்திரம் சொல்றது. ஸோ வியபிச்சாரம் கதம் குறியாம் அதீத்திய நிகமானகம். இப்ப இவள்கிட்ட நான் போறதுங்கிறது கிட்டத்தட்ட வியபிச்சாரம் பண்ற மாதிரி தானே இது. ஸோ அதை எப்படி கதம் குறியாம் நான் எப்படி செய்ய முடியும் அப்படின்னார். அந்நியாயேன கர்த்தவியம் சர்வதா குலரக்ஷணம். குலத்தை காப்பாற்றணும், குல வம்சச்சயம் ஏற்படாம குலத்தை காப்பாத்துறதும் முக்கியம். ஆனா அந்நியாயேன கர்த்தவியம், தவறான வழியில் அதை பண்ணக்கூடாது. ந தரந்திகி சம்சாரா பிதர பாபகாரினஹா. இந்த மாதிரி நம்ம காரியம் பண்ணினோம்னா, இப்படிப்பட்ட ஒரு காரியம் செஞ்சோம்னா இதனால வர குழந்தைகளால கொடுக்கப்படக்கூடிய இது இருக்கு பாருங்க, எள்ளும் ஜலமும், அது பித்திருக்களை கரையேற்றுறதா ஆகுமோ? அது பித்திருக்களை கரையேற்றுறதா ஆகாது. இந்த மாதிரி காரியங்கள் ந தரந்திகி சம்சாரா பிதரஹா பாபகாரினஹா. பிதரஹா இந்த மாதிரி பிதரஹா தரன் சம்சாராத் ந தரந்தி, அதுல இருந்து சம்சாரத்தை தாண்டறவாளா, பித்ருலோகத்தையும் சொர்க்கலோகத்தையும் இந்திரலோகத்தையும் அடையிறவாளா ஆக மாட்டாளே இந்த மாதிரி காரியங்கள்னால. லோகானாம் உபதேஷ்டாய புராணானாம் பிரவர்த்தகா சகதம் குச்சிதம் கர்ம ஜாத்தா குரியாத் மகாத்புதம். அதாவது லோகானாம் உபதேஷ்டா, நான் என்ன பண்றேன், எது நல்லது கெட்டதுன்னு லோகங்களுக்கு உபதேசம் பண்றவனா இருக்கேன். புராணானாம் பிரவர்த்தகா, புராணங்களையும் எழுதியிருக்கேன். சகதம் குச்சிதம் கர்ம, அப்படிப்பட்டவன் புராணங்களை எழுதுறவன், லோகத்துக்கு உபதேசம் பண்றவன். குச்சிதம் கர்ம கதம் குறியாத், குச்சிதம்னா தவறான, அதாவது நிந்திக்கப்படக்கூடிய ஒரு கர்மாவை எப்படி செய்ய முடியும்? மகாத்புதம், மகாத்புதம்னு சொன்னாக்க வெரி ரேஷ் ஆக்ட். ஸோ அந்த மாதிரி மகாத்புதம், ஒரு வர்த்தியார் எதிர்பார்க்காம காரண காரியங்களுக்கு ஒட்டாத ஒரு காரியத்தை, அத்புதம்னு சொன்னா சாதாரணமா நம்ம சஸ்பென்ஸ்ன்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி பர்த்தியார் யாரும் எதிர்பார்க்காத ஒரு காரியத்தை எப்படி, அதாவது இந்த மாதிரி காரியம் நடக்கும்னு யாரும் நினைக்க மாட்டா, அது எப்படி செய்ய முடியும்? புனருக்தா கியகம் மாத்ரா புனருக்தா, இவ்வளவு தூரம் நான் சொல்லியும் அம்மா தப்பில்லை நீ தைரியம் பண்ணு அப்படின்றா. புனருக்தோ கியகம் மாத்ரா ருதத்யா பிருத்தம் அந்திக்கே. ருதத்யா, அவ அழுதுண்டே எப்படா இதை காப்பாத்தி தான் ஆகணும், இந்த குழந்தை இந்த வம்சத்தை எப்படி இது பண்றது அப்படின்னு. அதனால புத்திர சோகாதி தப்தா சா யா வம்ச ரக்ஷண காமியா, தன்னுடைய வம்சத்தை காப்பாத்தி ஆகணும் அப்படிங்கிற அந்த வம்ச ரக்ஷண காமியத்தினாலையும் புத்திர சோகத்தினாலையும் திருப்பி திருப்பி என்னை வலியுறுத்தி இந்த விஷயத்தை பத்தி சொல்றா. சோ பாராசரியம் நதே தோஷா வசனான் மம புத்திரக, இதுக்கு பேரு பாராசரியம்னு பேரு. அதாவது இந்த நியோகம்னு சொல்றோம் இல்லையா, பாராசரியம் அப்படிங்கிற கர்மாக்கு பாராசரியம் நதே தோஷா, இது உனக்கு என்னுடைய வார்த்தையினால நீ பண்றதுனால, இது ஏதாவது பெரியவா ஆர்டர் பண்ணி அந்த ஆர்டர்னால நீ பண்ற, அதனால இது உனக்கு தோஷமாக ஆகாது, இது உனக்கு பாவமாக ஆகாது, பயப்படாத அப்படிங்கிற. குருணாம் வச்சனம் சத்தியம் சதோஷமபி மாணவைகி கர்த்தவியம் அதிகாரியைவ சிஷ்டாச்சார பிரமாணத்தா. ஸோ குருணாம் வச்சனம் சதோஷமதி மாணவைகி கர்த்தவியம், பெரியவா ஒரு ஆர்டர் கொடுத்தாருன்னா அந்த ஆர்டரை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அதிகாரியைவ, அது நல்லதா கெட்டதா பாவமா தப்பாங்கிறதுலாம் பத்தி ரொம்ப யோசிக்க கூடாது, யோசிக்காமே பண்ணணும் அப்படிங்கறதுதான் சிஷ்டாச்சார பிரமாணத்தா அப்படின்னு இருக்கு இல்லையா. அப்படின்ற மாதிரி ஒரு காலத்துல அதெல்லாம் என்ன இருந்தது, என்ன சொன்னாலும் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி. வச்சனம் குரு மே புத்திர நதே தோஷோஸ்தி மானத, என்னுடைய வாக்கியத்தை நீ, நான் சொல்றேன் நீ என் வாக்கியத்தை நீ ஃபாலோ பண்ணு. நதே தோஷோஸ்தி, இதுல ஒன் தோஷம் எதுவும் வராது. புத்திரஸ்ய ஜனனம் கிருத்துவா சுக்கினீம் குரு மாதரம், நீ என்ன பண்ண வர, புத்திரஸ்ய ஜனனம் கிருத்துவா, குழந்தையே கத்துக்க போற, அவ்வளவுதான். சுக்கினீம் குரு மாதரம், உன்னுடைய தாயை சந்தோஷமடைய செய். விசேஷேனத்து சந்தப்தாம் மக்னாம் சோகார்ணவே சுத, விசேஷேனத்து சந்தப்தாம், ரொம்பவும் நான் இப்ப 2 புள்ளியும் பறி கொடுத்துட்டும் நான் இப்ப சோகார்ணவே மக்னா அந்த மாதிரி இருக்கேன். இதி தாம் புருவதீம் ஸ்ருத்வா சதா சுரநதி சுதா, இதி தாம் புருவதீம் ஸ்ருத்வா, இவ அந்த மாதிரி சத்தியவதி சொல்றதை கேட்டு சுரநதி சுதா, சுரநதி தேவலோகத்து நதியான கங்கை, கங்கா சுதா காங்கேயன், மாமுவாச்சு விசேஷஜா, அவர் எல்லா சாஸ்திரமும் தெரிஞ்சவர். இந்த இதுல அது பேர்ல சாந்தி பருவா ஆனுசாசனிக்கு பருவா முழுக்க தர்மசாஸ்திரத்தை சொல்ல போறாரு இல்லையா, அதுதான் வியாசர் சொல்றாரு. விசேஷஜா மாமுவாச்ச விசேஷஜா சூக்ம தர்மசிய நிர்ணயே, சூக்ம தர்மம் எது, தர்ம தர்மம்ங்கிறது இன்பிட்வீன் லைன்ஸ் அப்படின்னு சொல்றோம் பாருங்க. டெக்ஸ்ட், இட் இஸ் நாட் ஜஸ்ட் இன்டர்பிரேஷன் ஆஃப் சென்டென்சஸ், இட் இஸ் ரீடிங் இன்பிட்வீன் லைன்ஸ். வாட் இஸ் த தாத்பரியம், அந்த ஒரு விஷயத்தை சொல்றதுக்கு தாத்பரியம் என்னங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ ஒரு சட்டத்தை போடுறான்னா அந்த சட்டத்தினுடைய தாத்பரியம் என்ன, அது லா அண்ட் ஜஸ்டிஸ், அந்த இது நியாயம் சட்டம் அப்படிங்கிற ரெண்டுத்துக்கும் பொருந்தி வரணும் இல்லையா.
அதனால தர்ம சூக்ஷ்மஸ்ய நிர்ணயே துவைபாயன விசாரோத்திர நர்த்தன கர்த்தவிய ஸ்வயானக. துவைபாயன தீபத்துல பிறந்தவரே அதாவது விசாரோத்திர ந கர்த்தவியா ஸ்வயா ஸ்வயா உன்னாலே இந்த இடத்துல விசாரம்னா யோசிக்கிறதுக்கு எதுவும் இல்லை. அனக குற்றமற்றவனே. அதனால மாதுர் வச்சனம் ஆதாய விகரஸ்ய யதாசுகம். மாதுர் வச்சனம் ஆதாய அம்மா சொல்றது கேட்டு விகரஸ்ல நடந்துக்கோ அப்படின்னு. வியாச உவாச்ச இதி தஸ்ய வச்சஸ்துத்வா மாதுஷ்ட பிரார்த்தனம் ததா. பீஷ்மர் சொன்னதையும் கேட்டு மாதுஷ்ட பிரார்த்தனை, என் தாயினுடைய பிரார்த்தனை, என்னுடைய ரெக்வஸ்ட் அதையும் கேட்டு நிசங்கோகம் ததா ஜாதா. அதுக்கப்புறம் மேல நடக்கிறதுக்கு எதுவும் இல்லை. அதனால நிசங்கோகம், எனக்கு வந்து என்ன ஆகும், எந்த விதமான சந்தேகமோ கவலையோ மனசுல எதையும் ஐ டிட் நாட் என்டர்டெயின் எனிதிங். இனிஷியலி ஐ ஹேட், பட் அவ ரெண்டு பேரும் என்ன கன்வின்ஸ் பண்ண ஆரம்பிச்ச உடனே, அவ ரெண்டு பேரும் சொன்ன உடனே அந்த இடத்துல அவ சொல்றது ஒபே பண்ணணுங்கிற சூழ்நிலைக்கு நான் வரும்பொழுது நிசங்கா ஜாதா, நான் மனசுல எந்த விதமான கவலையோ கஷ்டமோ எண்ணமோ இருக்கிறவனா இல்ல, எல்லாத்தையும் விட்டுட்டேன். காரியே தஸ்மின் ஜுகுப்சிதே, அதாவது ஜுகுப்சிதே சாதாரணமா பிறரால வெறுக்கப்படக்கூடிய அந்த காரியத்துல நிசங்கா ஜாதா, அதாவது எந்த விதமான கவலையும் அற்றவனாக, அதை பத்தி யோசிக்காதவனாக. தப்பா ரைட்டானு. அம்பிகாயாம் பிரவர்த்தோகம் ருத்துமத்தியாம் முதானிச்சி. அம்பிகா அதாவது அவளுடைய முதல் மனைவி. மயி விமனசாயாம் து தாபசே குத்சிதே பிருசம். தாபசே குத்சிதே, நான் என்னவா இருக்கேன், தபஸ்வியா இருக்கேன். ஸோ அதனால என்ன எடுத்து ஒரு ராஜபுத்திரி எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு இல்லை. ஸோ நான் தாபசே குத்சிதே, அவளால விரும்ப முடியாத, அதாவது ரொம்ப அழுக்கா இருக்கிறவனா இருக்கேன். தபஸ்வினா எப்படி இருப்பானோ அந்த மாதிரி. ஸோ அதனால என்ன எடுத்து விமனசாயாம், அவ வந்து அவளுக்கு இதுல ஈடுபாடு இல்லை. அதான் எங்கிட்ட ஈடுபாடு இல்லை. அம்மா சொல்றான்னு கேட்கிறா, மாமியார் சொல்றான்னு கேட்கிறா, அதனால அவ ஈடுபாடு இல்லாம இருந்தா. அதனால என்ன எடுத்து இப்ப நானே வந்து வேணுமா வேண்டாமாங்கிற யோசனையில பெரியவா கம்பல் பண்ணி இறங்கியிருக்கேன். இறங்கியிருக்கும் போது அவ எங்கிட்ட வந்து இந்த மாதிரி நடந்த உடனே என்ன எடுத்து எனக்கு கொஞ்சம் கோபம் வந்தது. சப்தாமயா சா சுஸ்ரோணி பிரசங்கே பிரசனேதா அதஸ்தே பவிதா புத்திரஹா எதோ நேத்ரே நிமீலித்தே. என்னை பார்த்த உடனே எங்கிட்ட இருக்கிற கோபத்துல, எங்கிட்ட இருக்கிற மனசு இல்லாம இன்ட்ரெஸ்ட் இல்லாம நீ கண்ணை முடிந்து ரிசீவ் பண்ணதுனால உனக்கு பிறக்கிற குழந்தை நேத்திரம் இல்லாம பிறப்பான் போ அப்படின்னுட்ட. திதியேனி முனிசிரேஷ்ட பிருஷ்டோ மாத்ரா ரஹ புனஹ பவிஷ்யதி சுதபுத்திர காசிராஜ சுதோதரே மயோக்தா ஜனனி தத்ர விரீடா நம்ர முகேனக. நான் என்ன எங்க அம்மா எப்படிப்பட்ட குழந்தை கொடுத்தேன் அப்படின்னு கேட்கிறா. திதியேனி முனிசிரேஷ்ட பிருஷ்டோ மாத்ரா ரஹ புனஹ. அம்மாவால கேட்டப்பட்டது பவிஷ்யதி சுதபுத்திர காசிராஜ சுதோதரே மயோக்தா ஜனனி தத்ர வீடா நம்புற முக்கியனக. அவள்கிட்ட நான் எப்படி பேசுறதுன்னு தெரியல. வீடா நம்புற முக்கியன, வெட்கத்தினாலே குனிந்த தலையுடையனாய் ததா நிர்பீத ததா நிர்பத்திதஸ்தத்ர கடோர வச்சசா முனே கதம் புத்திர துவயா சப்த புத்திரஸ்தேந்திரோ பவிஷ்யதி தயா நிர்பர்த்திதஸ்தத்ர. எங்க அம்மா என்ன பண்றா, நான் இந்த மாதிரி அவளை சபிச்சுட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே தயா நிர்பர்த்திதஸ்தத்ர கடோர வச்சதா, மிக கடுமையான வார்த்தையினாலே நான் திட்டப்பட்டேன். கதம் புத்திர துவயா சப்தா புத்திரஸ்தேந்திரோ பவிஷ்யதி, உனக்கு பிறக்கிற குழந்தை கண்ணில்லாதவனா பிறப்பா அப்படின்னு நீ எப்படி அவளை வந்து அவ்வளவு கடுமையா சபிக்க முடியும்? ராஜ்யத்தை, அதாவது நாட்டை காப்பாற்றணும், ராஜ்யத்தை காப்பாற்றணும், வம்சத்தை ரட்சணம் பண்ணணும் அப்படிங்கிற காரணத்தினால தானே குழந்தை வேணும் அப்படிங்கிறதுக்காக உன்னை நான் இப்ப இந்த மாதிரி பண்ண சொன்னேன், அவள்கிட்ட குழந்தைய கொடுக்க சொன்னேன். அவளை போய் நீ இப்படி சபிச்சுட்டேன்னு சொன்னாக்க அர்த்தமே இல்லாம இது பிரயோஜனம் இல்லாம போறதேன்னு என் தாய் என்னை கடுமையாக ஏசினாள் அப்படின்னு சொல்லி நிறுத்துறார். மேல என்ன எடுத்துன்னு போறார், அதாவது இதெல்லாம் வந்து எந்தெந்த கர்மாவனால எது எப்படி நடக்கிறது, நம்ம ஒண்ணு எதிர்பார்த்து ஒரு காரியம் நடக்கணும்னு நினைச்சோம்னா கூட நம்ம கையை எப்படி அது மீறி போறது, நம்மளுடைய கண்ட்ரோல்ல எப்படி இல்லை அப்படின்னு காட்டுறதுக்காக சொல்றதுக்கு வரார். அது என்னங்கிறது பின்னாடி பார்ப்போம். வந்து புரியுறது இல்லையா? அதாவது அவன் ராஜயக்ஷ்மாவனால போயிடுறான். பீஷ்மர் அவர் என்ன பண்ணார், அவர் குழந்தை பெற்றுக்கிறது இல்லைன்ற விதத்துல இருக்கார். வியாசர் வந்து குழந்தை பெற்றுக்கிறது இல்லைன்ற விரதத்துல இல்ல, சுகர் போயிட்டாருன்ற கவலையிலயும் அவர் இருக்கார். அதுவும் அவர் மாறுறதுக்கு ஒரு காரணம். அது வந்து தன்னுடைய குழந்தைய எழுந்துட்டுமேனு. அதுக்கப்புறம் தாய் பீஷ்மர் இவா எல்லாரும் சொல்ல உடனே கம்பல் பண்ணி இதெல்லாம் சொல்ல உடனே என்ன பண்ற, அந்த நேரத்துல அம்பிகை வந்து அவரை ப்ராப்பரா ரிசீவ் பண்ணல, அவரை அக்செப்ட் பண்ணிக்கலன்னு உடனே, ஏன்னா வியாசர் எப்படி இருப்பாருன்னு எல்லாருக்கும் தெரியும். வியாசர் மாதிரி தான் இருக்க போறாரு. ரிஷிகள்லாம் வந்து என்ன பண்ண போறா, சோப்பு இந்த மாதிரி வாசனை திரவியங்கள்லாம் போட்டு
தங்களை ரொம்ப வாசனையா எல்லாரும் பிரியமா ஏத்துக்கிற மாதிரி இருக்க போறது இல்ல. அதாவது தங்க உடம்ப கண்ட்ரோல் பண்ணாம உடம்ப பத்தி கவலைப்படாம இருக்க போறவா. சோ அந்த சூழ்நிலையில அவளை ஏத்துக்க முடியாம என்ன பண்றார், அவ கண்ணை மூடிக்கிறா. என்ன பார்த்து நீ கண்ணை மூடின்றதுனால உனக்கு என்ன இருக்கு, உனக்கு பிறக்கிற குழந்தை கண்ணு இல்லாதவனா பிறக்கும் அப்படின்ட்டு போயிட்டார். அம்மாட்ட சொன்ன உடனே இப்படிப்பட்ட குழந்தை பிறகு நான் என்ன பண்றது அப்படின்னு அவ என்ன பண்றேன்னா ராஜ்யத்தை எப்படி பார்ப்பான். அந்த கண்ணு இல்லாத குழந்தைய பட்டத்துல உட்கார வைக்க முடியாது. நான் இந்த வம்சத்தை காப்பாத்துறதுக்காகவும் ராஜ்யத்தை காப்பாத்துறதுக்காகவும் நான் கேட்கிறேன், நீ இப்ப இந்த மாதிரி பண்ணிருக்கேன்னு அம்மாவுக்கு கோபம் வருது. அதனால அவ கேட்கிறா. மேல எப்படி கண்டினியூ வருதுங்கிறது பின்னாடி பார்ப்போம்.